Shall I introduce, Pa? Yes, ma'am. Introduce பண்ணிடுங்க மேடம். அனைவருக்கும் மாலை வணக்கம். குட் ஈவினிங் எவ்ரிவன். நற்சிந்தனை வட்டம் தினமும் இடைவிடாமல் நாள்தோறும் காலையில் 6 முதல் 7 வரையிலும் மாலையில் 6 முதல் 6:30 வரையிலும் இலவசமாக யோகா கலையை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது. அதன்படி இன்றைய மாலை நேர வகுப்பை எடுக்க நமக்காக வந்திருப்பவர் யோகமணி யோகரத்னா ஸ்ரீ எஸ் கணேசன் சார். ஐம் சோ பிளஸ் டு இன்ட்ரடியூஸ் ஹிம். ஏன்னா அவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா நிறைய தகவல்கள் இருக்கு. சுருக்கமா சொல்லிடுறேன் ஒரு நிமிஷத்துல. 1940 யோகாசனா ஆலயம் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணாங்க. அது ஸ்டார்ட் பண்ணி அதுல 25 வருஷமா அவர் பயணம் செஞ்சு யோகா ஆசிரியரா இருக்காரு. அதுல மார்கழி மாசம்னா 30 நாளுமே அவங்க சான்ஸ்கிரிட்ல வேள்வி நடத்துறாங்க. சமஸ்கிருத வேள்வி, திருப்பாவை திருவெம்பாவை, அந்த ஸ்லோகங்கள் எல்லாம் 6ல இருந்து 7:15 வரைக்கும் டெய்லி சொல்றாங்க. மண்டே டு ஃப்ரைடேலயும் அதுல பண்ணிட்டு வராங்க. மாணவர்களோட படிப்புக்காக மெமரி பவர் என்கரேஜ் பண்றதுக்காக வித்யார்த்தி வேள்வி ஹோமம் ஒண்ணு நடத்துறாங்க. தொழில் முனைவோர்களுக்காக தொழில் அபிவிருத்தி ஹோமம் அதுவும் நடத்திட்டு வராங்க. இது எல்லாமே நமக்கு புதுசா இருக்கு. அவங்க அவ்வளவு திருமணங்களுக்கும் போயிட்டு மந்திரங்களை சொல்லி திருமணங்களை நடத்திட்டு வராங்க. இவங்க எல்லாம் ஒரு குழுவா சேர்ந்து அதுல இவர் நிறைய பண்றாரு. சவுத் இந்தியா அசோசியேஷன் நடத்துற 10 வருஷம் நடத்துற போட்டிகள்ல செகண்ட் அண்ட் தேர்ட் பிரைசஸ் நிறைய வாங்கியிருக்காரு. தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி நடத்தின போட்டிகள்லயும் நிறைய செகண்ட் அண்ட் தேர்ட் வாங்கியிருக்காங்க. நற்சிந்தனை வட்டம், நம்மோட நற்சிந்தனை வட்டத்துல முதல்ல உங்களுக்கு சொல்லணும்னா நம்முடைய இந்துமதி யோகரத்னா பேட்ச் 7ல இருந்த இந்துமதி அவங்கதான் சாரை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு முதல்ல நம்ம ஹேட்ஸ் ஆஃப் பண்ணி தேங்க்ஸ் சொல்லிடலாம். ராஜேஸ்வரி மஹால்ல நம்ம நற்சிந்தனை வட்டம் நடத்தின போட்டிகள்ல 56 அண்ட் அபவ்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்காரு. அதே போல பாலன் சார் அவர் மோட்டிவேஷன் கொடுத்ததுனால இதுல சூரிய நமஸ்கார் அது வேர்ல்ட் ரெக்கார்டும் அதுல கலந்துக்கிட்டு 10 மாணவர்களை கூட்டிட்டு 6 பிரைஸ் அன்னைக்கு வாங்கினாங்க. அதுக்கும் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். அவர் மொத்தத்துல AIR ஆல் இண்டியா ரேடியோல 101.4 அந்த ஃப்ரீக்வன்சில இருக்கிற ரேடியோல நிறைய ஸ்பீச் 2 வருஷமா உலக யோகா தினத்தை பத்தி ஸ்பீச் கொடுத்திருக்காரு. அப்புறம் DG வைஷ்ணவா காலேஜ் அரும்பாக்கம் அதுலயே ஸ்பீச் கொடுத்திருக்காங்க. அப்புறம் ஒரு DMR RMD என்ஜினியரிங் காலேஜ் அதுலயும் உலக யோகா தினத்தை பத்தி அதுலயும் பங்கேற்று ஸ்பீச் கொடுத்திருக்காங்க. வெல்கம் சார், கைண்ட்லி டேக் ஓவர் டுடே செஷன் சார். இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட், SLAM ஜிம்க்கும் போயிட்டு டெய்லி சொல்லி கொடுத்துட்டு வராங்க. உங்களுடைய பணி சிறக்க வேண்டும் சார். வெல்கம் சார், கைண்ட்லி டேக் ஓவர் டுடே செஷன் சார். ஆல் தி பெஸ்ட் சார். சார் உங்க மைக் ஆன் பண்ணிக்கங்க ப்ளீஸ். கணேசன் சார். Thank you, madam. Thank you, NCB team. You can start, sir. வாழ்க வளமுடன், sir. Thank you. Prayer. Any meditation question? Guru Brahma, Guru Vishnu, Guru Devo Maheshwara, Guru Sakshat Parabrahma, Tasmai Sri Guruve Namaha. Keep it down, guys. Gently open your palm. Thank you. Now I am going to warm up. Ready? Attention question. First right leg. கால் விரல்களை நல்லா அழுத்தி விடலாம். முழங்கால் மடங்காம குதிங்கால்களை தூக்கி இருக்கணும். கால் பாதங்களை நல்லா அழுத்தி விடணும். கால் விரல்களையும் முன் பாதங்களையும் நல்லா அழுத்தி விடலாம். நெக்ஸ்ட் குதிங்கால்களை நல்லா பிரஸ் பண்ணி விடலாம். ரிலாக்ஸ். சேஞ்ச். லெஃப்ட் லெக், கால் விரல்கள், முன் பாதங்கள். நெக்ஸ்ட் குதிங்கால்களை பிரஸ் பண்ணிக்கலாம். ரிலாக்ஸ். இப்பொழுது நம்முடைய கால்களை மேல உயர்த்திட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் பண்ண போறோம். நம்முடைய கணுக்கால் பகுதிக்கு பயிற்சி கொடுக்க போறோம். ஃப்ரண்ட் அண்ட் பேக், clockwise rotate, reverse, relax, change, left leg, front and back,
clockwise rotate, reverse, relax. கால் ரெண்டும் சேர்த்து வச்சுங்க. குதிங்கால்களை மேலே ஏத்தி இறக்க போறோம். ரெடி, up, down, up, down, up, down, up, down, up, down, up, down, relax. மூட்டுல ரொட்டேட் பண்ண போறோம். உள்ளங்கையை மூட்டுல வச்சுக்கோங்க. clockwise ரொட்டேட் பண்ண போறோம். 1 2 3 4 5 6 reverse. 1 2 3 4 5 6 relax. கால்களை ஒரு 4 அடி வச்சு வச்சுக்கோங்க. வலது கை எடுத்து வந்து இடது கணுக்கால பண்ணணும். பின்னால் நல்லா திரும்பி பார்த்துக்கணும். இடது கை எடுத்து வந்து வலது கணுக்கால பிடிக்கணும். பின்னால் நல்லா திரும்பி பார்த்துக்கலாம். ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரிலாக்ஸ். கைகள் ஷோல்டர் பொசிஷன் வச்சுக்கோங்க. இப்பொழுது வலது பக்கம் போடும்போது இடது கையை தூக்கி மேல உள்ளங்கையை பார்க்கணும். ரைட் சைடு இடது உள்ளங்கையை பார்க்கணும். லெஃப்ட் சைடு வலது உள்ளங்கையை பார்க்கணும். ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரிலாக்ஸ். கான்ஃபிடன்ஸ் சேர்த்து வச்சுங்க. இன்ஹேல் அப், எக்ஸேல் டவுன். கைகள் தலை போட்டு கைகள் மேல ரேஸ் பண்ணிக்கணும். இன்ஹேல் அப், எக்ஸேல் டவுன், அப் டவுன். கால் முழங்கால் தொடக்கூடாது. இன்ஹேல் அப், எக்ஸேல் டவுன், அப் டவுன், ரிலாக்ஸ். இப்பொழுது கைகளை தோள்பட்டைக்கு மேல வச்சுக்கோங்க. clockwise rotate. 1 2 3 4 5 6 reverse. ரெண்டு முழங்கையும் ஒண்ணா சேர்ந்து வரணும். 1 2 3 4 5 6 relax. இப்பொழுது கைகளை நம்ம ஆதி முத்திரை போட்டுக்கோங்க. இரண்டு கைகளையும் ஃபார்வர்ட்ல சுத்த போறோம். ரெடி, 1 2 3 4 5 6. அப்படியே ரிவர்ஸ். 1 2 3 4 5 6 ரிலாக்ஸ். இப்பொழுது கழுத்துக்கான பயிற்சி எடுக்கிறோம். இடுப்புல கை வச்சுக்கலாம். கழுத்தா ஃப்ரண்ட் அண்ட் பேக், அப் டவுன். இன்ஹேல் அப், எக்ஸேல் டவுன், அப் டவுன், அப் டவுன், ரிலாக்ஸ். இப்பொழுது தலைய பக்கவாட்டில் திருப்ப போறோம். ரைட் சைடு ரிலாக்ஸ், லெஃப்ட் சைடு ரிலாக்ஸ், right side, relax, left side, relax, right side, relax, left side, relax. இப்ப கிரிட்டிங் பயிற்சி பண்ண போறோம். காது தோள்பட்டையை தொடுறது மாதிரி வலது பக்கம் அடுத்து இடது பக்கம். ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் right left relax. இப்ப peacock movement பண்ண போறோம். peacock movement கழுத்தை முன்னாடி கொண்டு வந்து பண்ணுவோம். 1 2 3 4 5 6 relax. தோப்பு கண்ணு போட போறோம். காதை இறுக்கியா பிடிச்சுங்க. ஒரு 10 கவுண்ட் தோப்பு கண்ணு போட போறோம். சூப்பர் கிரீன் யோகா. ரெடி, 1 நல்லா உட்கார்ந்துக்கணும், உட்கார்ந்து எடுத்துக்கணும். 2
3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Relax. ஆழ்ந்த சுவாசம். Deep inhale, exhale. Inhale, exhale. Now I am going to Surya Namaskaram. Ready? Pranamasana, Hasta Uttanasana, Palhastasana, Hasta Sanchalasana, right leg, Adho-Mukha Svanasana, Ashtanga Namaskarasana, Bhujangasana, Adho-Mukha Svanasana, Hasta Sanchalasana, right leg, Padahastasana, Hasta Uttanasana, Pranamasana. Inhale, exhale. Inhale, exhale. Ready? Pranayama, Hasta Uttanasana, Padahastasana, Hasta Sanchalasana, left leg, Adho-Mukha Svanasana, Ashtanga Namaskarasana, Bhujangasana, Adho-Mukha Svanasana, left leg, Hasta Sanchalasana, Padahastasana, Hasta Uttanasana, Namaskarasana. சூரிய நமஸ்காரம் பண்றதுனால நம்ம உடம்புல பிளட் சர்க்குலேஷன் நல்ல சீரா பரவிக்கிட்டே இருக்கும், நல்ல சுறுசுறுப்பா இருக்கலாம். பரம்பரை வியாதிகள் அனைத்தும் சரி செய்யப்படும். முக்கியமாக ஹார்ட் ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளம், பைல்ஸ் ப்ராப்ளம் எல்லாமே சரி செய்யப்படும். லேடிஸுங்களுக்கு அந்த மாதவிடாய் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அதிக பிளட் வெளியேறாமல நார்மல்ல இருக்கும், வலி இல்லாம இருக்கும். இந்த சூரிய நமஸ்காரத்தை டெய்லி பண்றபோது அவங்களுக்கு அந்த மென்சஸ் பிரச்சனைகள்லாம் சரியாயிட்டே இருக்கும். அடுத்ததாக பாஸ்வ கோணாசனம். கைகளை ஷோல்டர் பொசிஷன் வச்சுக்கோங்க, கால்களை ஒரு 4 அடி விரிச்சு வச்சுக்கோங்க. Stand your right leg, வலது காலத்தில் இருக்கணும், கைகள் ஷோல்டர் பொசிஷன் இருக்கணும். வலது முழங்கால நல்லா பெண்ட் பண்ணி இருக்கணும். வலது கையை எடுத்து வந்து நம்முடைய சுண்டு வரலுக்கு பக்கத்துல கைகளை கீழே ஊண்டிக்கணும். இடது கைய வலது காலோரமா எடுத்துக்கொண்டாங்க வந்து கால்கள் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிருக்கணும். கேட் வே போஸ்டர், சாரி சைட் ஆங்கிள் போஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். அதுவா கைகளை எடுத்து வந்து பொசிஷன் வாங்க. சேஞ்ச் லெஃப்ட் சைடு. இடது முழங்கால பெண்ட் பண்ணி இருக்கணும். இடது கை எடுத்து வந்து இடது கால் சுண்டு வரலுக்கு பக்கத்துல வச்சுக்கணும். கைகளை காதை ஒட்டு மணி கொண்டு வந்து கால்கள் முட்டி மடங்காம நல்லா பண்ணி வச்சுக்கணும். செஸ்ட் நல்லா ஓபன் ஆயிருக்கணும். ஆழ்ந்த சுவாசம். 1 2 3 4 5 6 7 8 9
10. Relax. On to normal question. கோணாசனம் நம்முடைய செஸ்ட் அளவு பண்ணாயி இதயத்துக்கு நல்ல ரத்த ஓட்டத்தை கொண்டு செல்லக்கூடியது. இந்த ஆசனம் பண்றதுனால நம்முடைய அடிவயிற்று பகுதியில் இருக்க உறுப்புகள் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகுது. டைஸ் பகுதி நல்லா எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கிறதுனால நம்முடைய கால்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்னஸ் கொடுக்கக்கூடியது. முக்கியமாக ஃபேட்டி லிவர், இன்னைக்கு நிறைய கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்து வேலை பார்க்கறவங்களுக்கு அந்த ஃபேட்டி லிவர் நிறைய இருக்கிறதா ஆய்வுகள் சொல்லுது. அதனால அந்த சுறுசுறுப்பு இல்லாம ஒரே இடத்துல உட்கார்ந்து வேலை பார்க்கறவங்களுக்கு இந்த ஆசனம் ஒரு வரப்பிரசாதமான ஒரு ஆசனமாகும். அடுத்தபடியாக பாதஹஸ்தாசனம். Head to toes push. Inhale up, exhale down. One, two, three, 4, 5, 6, 7, 8, 9, 10. Relax. Inhale up, exhale down. உடல் பருமனை குறைக்கக்கூடியது. பிரஷர் இருக்கிறவங்க இந்த ஆசனத்தை பண்ற போது முன்வாளி ஆசனங்கள் போடும்போது பிரஷர் குறையுது. டயபெட்டிஸ் இருக்கிறவங்க முக்கியமான ஒரு ஆசனமாகவும் இருக்கும். இந்த ஆசனம் போடுறதுனால நம்முடைய கால்கள் நல்லா நீட்சி பெறும், அதிகமான வளர்ச்சியை பெறுவாங்க. 21 வயதுக்கு உட்பட்டவங்க இந்த ஆசனங்களை ஒரு 3 மாதம் போட்டோம் அப்படின்னோம்னா உடல் வளர்ச்சி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அடுத்தபடியாக கால்களை நேர நீட்டி கீழே சிட்டிங் பொசிஷன் உட்காந்துக்குங்க. சிட்டிங் பொசிஷன்ல தண்டாசனம். கால்கள் நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. கால் விரல்களை டைட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் கணுக்கால் பகுதி வரைக்கும் கால்களை ஃப்ரண்ட் அண்ட் பேக் பண்ணிக்கோங்க. கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. கிளாக் வைஸ் ரொட்டேட், ரிவர்ஸ், ரிலாக்ஸ். இந்த பயிற்சியும் பண்ற போது நம்முடைய கெண்டக்கால் தசைகளுக்கு நல்ல ரத்த ஓட்டம் கிடைக்கும். கெண்டக்கால் தசை சிலருக்கு நைட் நேரத்துல பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க நீர் சத்து குறைபாடு, இப்ப குளிர்காலத்துல தண்ணி தாகம் சிறுவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் எடுக்கவே எடுக்காது. இந்த மாதிரி கால் வலி இருக்கிறவங்க ரத்தத்துல கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம் அந்த சத்து குறைபாடு இருக்கிறதுனால அந்த கிராம்ப் கால் பிடிச்சு எழுக்கிற நிலைமைக்கு தள்ளப்படும். அவங்க போதிய அளவு தண்ணீர் குடிக்கணும். ஒரு நாளைக்கு 8 டம்ளர் தண்ணீர் குடிக்கிறதுக்கு பழகிக்கணும். அந்த கால் பிடிச்சு எழுக்கிற தசைக்கு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா இது போல காலை நேரடி படுத்துக்குங்க. உங்களுடைய வலது கால் இருந்துச்சு அப்படின்னா இடது கையை மேல உயர்த்தி நல்ல இன்ஹேல் எக்ஸேல் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நல்ல இன்ஹேல் எக்ஸேல், இன்ஹேல் எக்ஸேல், இந்த மாதிரி பயிற்சி கொடுக்கலாம். சப்போஸ் இப்ப இடது கால் இழுக்குது அப்படின்னா வலது கையை மேல உயர்த்தி நல்ல மூச்சு இழுத்து விடுற போது அந்த கெண்டக்கால் பகுதியில ஏற்படக்கூடிய இந்த ஸ்டிஃப்னஸ் பிடிப்புகள்லாம் சரியாகி கொஞ்ச நேரத்துல ரிலீஃப் ஆயிடும். அதுக்கு போறிய சத்துள்ள உணவுப் பொருட்கள், காய்கறிகள், பழங்கள் நிறைய சாப்பிடணும். நீர் சத்துள்ள காய்கறிகள் நிறைய எடுத்துக்கிட்டாங்கன்னா சரியா போகும். B12 அந்த சத்து குறைபாடு இருந்துச்சுனாலும் அந்த மாதிரி இருக்கும். லேடிஸ்ங்களுக்கு அந்த மென்சஸ் பீரியட்ல அதிகமான ரத்தப்போக்கு இருந்துச்சுனாலும் இந்த மாதிரி கால்கள்ல கெண்டக்கால் பிடிச்சி எடுக்கிற ப்ராப்ளம் வரும். Ready? Now I am going to pranayamam. Any meditation question? முதுகு நேரா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. வஜ்ராசனம் அல்லது சுகாசனம் பொசிஷன்ல உட்காந்துக்கோங்க. எனி மெடிடேஷன் பொசிஷன் தான். கைகளை ஆதி முத்திரை போட்டுக்கோங்க. இடது கையில சீன் முத்திரை போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பொசிஷன்ல உட்காந்துருக்கலாம். இப்ப நம்ம பார்க்க போறது பஸ்திரிகா பிராணாயாமம். இந்த பஸ்திரிகா பிராணாயாமம் பண்றதுக்கு முதல்ல ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த பயிற்சியை எடுக்கக்கூடாது. ஹை பிளட் பிரஷர் இருக்கிறவங்க இந்த பயிற்சியை எடுக்கக்கூடாது. இப்ப இன்ஹேல் எக்ஸேல் பண்றது ரொம்ப ஃபாஸ்டாக மேல கையை உயர்த்தணும், ஃபாஸ்டாக கீழே இறக்கணும்.
மேல போகும்போது கை விரல்களை விரிவடைந்த நிலையில வச்சுக்கணும். கீழே வரும்போது ஆதி முத்திரை போட்டுக்கணும். ஆதி முத்திரை போட்டு கைகளை மடக்கி வச்சுக்கலாம். இன்ஹேல் அப், எக்ஸேல் டவுன். இது ஒரு 10 டைம்ஸ் அந்த மாதிரி பயிற்சி எடுத்துக்கலாம். சிறிது நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு 2-3 முறை இந்த பயிற்சிகளை நம்ம எடுக்கிற போது நுரையீரலுடைய மேல்பக்க தசைகள் நன்றாக விரிவடைந்து இந்த டயப்ரமும் சற்று வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். நம்ம உதர விதானம்ன்ற ஒரு உறுப்பு வந்து சற்று ஒதுங்கி கொடுக்கிற போது நுரையீரல் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகுது. அந்த எக்ஸ்பேண்ட் ஆகுறதுனால நமக்கு போதிய ஆக்சிஜன் நிறைய கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இந்த சளி, இருமல் தொந்தரவு, வீசிங் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த பயிற்சிகள் எடுக்கிற போது அந்த லங்ஸ்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சரி செய்யப்படும். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வந்து நன்றாக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். பிரெயின்ல இருக்கக்கூடிய செரிப்ரல் லிக்விட் வந்து நன்றாக சுரந்து மூளையில இருக்க செல்கள் நன்றாக புதுப்பிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். அடுத்தபடியாக பிராமரி பிராணாயாமம். பிராமரி பிராணாயாமம் பண்றதுக்கு காதுல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா இந்த பயிற்சிகள் செய்யக்கூடாது. கட்டவரில் எடுத்துட்டு வந்து காதை அடைச்சு வச்சுக்கோங்க. நம்முடைய ஆள்காட்டி விரல கண்ணுக்கு கீழே வச்சுக்கோங்க. நம்முடைய நடுவரல நோஸ்க்கு கீழையும், அடுத்த விரல வந்து நம்முடைய உதட்டுக்கு மேலையும், சுண்டு வரல் வந்து உதட்டுக்கு கீழையும் வச்சுக்கோங்க. நல்லா ஃபுல்லா இன்ஹேல் பண்ணிட்டு நுரையீரல் நல்லா ஃபுல் பண்ணிருக்கணும். இன்ஹேல், எக்ஸேல் பண்றபோது 2 நாசிக் துவாரம் வழியாக ஹம்மிங் சவுண்டோட இந்த சுவாசத்தை வெளியில விடணும். இந்த பயிற்சி எடுக்கும்போது நேரம் நிமிர்ந்து உட்கார்ந்துருக்கணும். முகம் அசைவில்லாம தெளிவா நேரம் நிமிர்ந்து உட்கார்ந்துருக்கணும். இந்த பயிற்சியின் போது நம்முடைய ஃபேஸ் நல்ல லுக்கா இருக்கும். ஐம்புலன்களுக்கும் நிறைய ரத்த ஓட்டம் கிடைக்கப்படும். கண் பார்வை அதிகரிக்கும் இந்த பயிற்சியின் போது. காது சரியா கேட்காம இருந்துச்சு அப்படின்னா நன்றாக கேட்கும். அடுத்தபடியாக ஸ்பீச், ஒரு பேச்சு போட்டிகள்ல கலந்துக்கிட்டு தெளிவான ஸ்பீச் கொடுக்கலாம் இந்த பயிற்சியின் போது. இந்த பயிற்சி எடுக்கிற போது நமக்கு பிரெயின் நல்லா ஆக்டிவா இருந்துகிட்டே இருக்கும், நல்ல சுறுசுறுப்பா இருந்துகிட்டே இருக்கும். அடுத்தபடியாக கபாலபதி பயிற்சி. கபாலபதி பயிற்சிய நம்ம மூச்சு காத்து நல்லா இன்ஹேல் பண்ணிட்டு எக்ஸேல் வந்து ஒரு 10 டைம்ஸ் வந்து எக்ஸேல் எடுக்கணும். ஆழ்ந்த சுவாசம் எடுத்துக்கலாம். மீண்டும் ஒரு முறை நல்ல மூச்சு காத்து மேல இழுத்துட்டு 2 நாசி துவாரங்கள் வழியாக மூச்சு காத்த வேகமாக வெளியில தள்ளணும். இந்த பயிற்சி எடுக்கிற போது நம்முடைய அப்டாமன்ல இருக்க உறுப்புகள் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். நம்முடைய வயிற்றுல இருக்க தேவையற்ற சதைகளை, ஊளை சதைகளை குறைக்கக்கூடியது, செரிமானத்தை நன்றாக தூண்டக்கூடியது, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் நன்றாக இயங்க வைக்கக்கூடியது. அடுத்தபடியாக பிரெயினுக்கு நிறைய ரத்த ஓட்டம் போறதுனால நம்மளுடைய பிரெயின் நல்லா ஆக்டிவா இருக்கும், ரத்த ஓட்டம் சீராக நடைபெற்றுட்டே இருக்கும். அடுத்தபடியாக அனுலோமா விலோமா. எனி மெடிடேஷன் கொஸ்டின். நாசிகா முத்திரை போட்டுக்கோங்க. இடது நாசி துவாரம் வழியாக மூச்சு காத்து நல்லா இழுக்கணும். வலது நாசி துவாரம் வழியாக மூச்சு காற்ற வெளியில தள்ளணும்.
மீண்டும் வலது நாசி துவாரம் வழியாக மூச்சு காத்த இழுக்கணும். இடது நாசி துவாரம் வழியாக மூச்சு காத்த வெளியில விடணும். மீண்டும் இடது நாசி வழியாக மூச்சு காத்த இழுக்கணும். வலது நாசி துவாரம் வழியாக மூச்சு காத்த வெளியில விடணும். இந்த பயிற்சியை குறைந்தபட்சம் ஒரு 5 நிமிடம் பயிற்சி பண்ற போதுதான் இந்த ஆசனத்துக்கு இந்த அனுலோமா விலோமா பயிற்சிப்படிய பலன்கள் நமக்கு கிடைக்கும். இந்த பயிற்சியின் போது நம்மளுடைய சீலியான்ற தசைகள் நன்றாக சுழலப்பட்டுட்டே இருக்கும். வயிற்றுல இருக்க சக்கரங்கள் இடமிருந்து வலமாகவும் வலமிருந்து இடமாகவும் நன்றாக சுழலப்பட்டுட்டே இருக்கும். அப்படி சுழலப்படுறதுனால நம்மளுடைய நாசிகள்ல ஏற்படக்கூடிய இயக்கமானது 1 2ஆகவும் 2 4ஆகவும் 4 8ஆகவும் இப்படி பல்வேறு விதமாக பெருகி 72,000 நாடி நரம்புகள்ல போய் ஒரு முடிவடையும். இந்த பயிற்சி எடுக்கிறதுனால ரத்தம் நன்றாக சுத்திகரிக்கப்படும். வேற எந்த பிராணாயாமம் பண்ணுற போதும் நோய்கள் இருந்துச்சுன்னா பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அனுலோமா விலோமா பயிற்சியா பண்ற போது எந்த நோய் இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த அனுலோமா விலோமா பயிற்சி எடுக்கிற போது நோய்கள்ல இருந்து விடுபட்டு ஆரோக்கியமாக இருக்கும். உடலெங்கும் ஆக்சிஜன் பரவி புத்துணர்ச்சியாக காணப்படும். அடுத்தபடியாக சீத்தலை பிராணாயாமம். நாக்க குழல் மாதிரி மடிச்சு வச்சிருக்கணும். அந்த குழல் வழியாக மூச்சு காத்த இழுக்கணும். வாயை மூடிக்கிட்டு 2 நாசி துவாரங்கள் வழியாக மூச்சு காத்த வெளியில விடணும். நாக்க குழல் மாதிரி மடிச்சு வச்சுக்கோங்க. இந்த பயிற்சியின் போது நம்மளுடைய நாக்கின் வழியாக மூச்சு காத்த உள்ள இழுக்கணும் போது சூடான காற்று வெளி தள்ளப்படுகிறது, குளிர்ச்சியான காற்று உள்ள இழுக்கப்படுகிறது. நம்முடைய நாக்கின் மூலியமாக குளிர்ச்சியான காற்று உள்ள போகுது, சூடான காற்று வெளியில தள்ளப்படுகிறது. இந்த சீத்தலை பிராணாயாமம் பண்றதுனால நம்மளுடைய உடல் குளிர்ச்சி அடையும். வாய்ப்பகுதியில் இருக்கக்கூடிய உமிழ்நீர் சுரப்பிகள் நன்றாக சுரக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். நம்முடைய வாய்ப்பகுதியில நாக்கு அடியில கண்ணம் பகுதியில தாடைக்கு அடியில 3 சுரப்பிகள் இருக்குது. பரோட்டிட் சுரப்பி, சப்மேண்டிபுலர் சுரப்பி, சப்லிங்குலர் சுரப்பி. இந்த 3 சுரப்பிகளும் இந்த உமிழ் நீரை நிறைய சுரக்கிறதுனால நமக்கு செரிமான கோளாறுகளை வரவிடாமல் தடுக்கும், டயபிட்டிஸ் வராமல் தடுக்கும். இந்த சீத்தலை பிராணாயாமம் பண்றதுனால பித்தப்பையில இருக்க கற்கள் வெளியேறும். பித்தப்பையில கல் சேராம இருந்துட்டே இருக்கும். அடுத்தபடியாக அதிகமான ஜுரம் இருக்கிறவங்க இந்த சீத்தலை பிராணாயாமம் பயிற்சியும் போது உடல் நன்றாக குளிர்ச்சி அடையும். மீண்டும் மீண்டும் நாயத்துல ஒரு ட்ரை பொசிஷன் இருந்துச்சு அப்படின்னா ஒரு சூடான தண்ணீரோ அல்லது தேன் கலந்த தண்ணீரோ கொஞ்சம் போல ஷிப் பண்ணிக்கிட்டு இந்த பயிற்சியை மீண்டும் மீண்டும் தொடங்கலாம். அடுத்தபடியாக முத்திரைகள் பார்க்க போறோம். ஹாக்னி முத்திரை. ஹாக்னி முத்திரை நம்மளுடைய எல்லா விரல்களுடைய நுனிகளை சேர்த்து வைத்துக்கணும். இந்த முத்திரைகள் போடுறதுனால நம்மளுடைய பிரெயின் நல்லா ஆக்டிவா இருந்துகிட்டே இருக்கும். படிக்கிற மாணவ செல்வங்களுக்கு நல்ல மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த 5 விரல்களையும் இது போல வச்சு மார்க் பகுதியில வச்சிருந்துட்டு கொஞ்ச நேரம் ப்ரேயர் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா கான்சென்ட்ரேஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஆக்னா சக்கரம் நன்றாக சுழலப்பட்டுட்டே இருக்கும். ஆக்னா சக்கரம் நமக்கு ஒரு மெடிடேஷன் பொசிஷனுக்கு ரொம்ப உகந்ததாக இருக்குது. இந்த ஹாக்னி சக்கரம் ரொம்ப மாணவ செல்வங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு முத்திரையாகவும் இருக்கும். உடனடியாக பவர் கிடைக்கக்கூடியது. உணவு பழக்க வழக்கங்களை
கடைபிடிச்சுக்கோங்க. குறித்த நேரத்துக்கு சாப்பிடுறதுக்கு பழகிக்கோங்க. இரவு நேரத்துல அதிகமான காரமான உணவுகளையோ அதிகமான உணவுகளையோ எடுத்துக்கொள்ளாதீங்க. இரவு ஒரு 10 மணிக்கு மேல சாப்பிடுற உணவுகள் அத்தனையுமே பேட் கொலஸ்ட்ரால் ஆகும். அடுத்தபடியாக உணவை நன்றாக மென்று முழுங்குவதற்கு பழகிக்கோங்க. நல்லா வாய்க்குள்ள உணவை வச்சு வாயை மூடிக்கிட்டு ஒரு 32 முறை மெல்ல சொல்றாங்க. 32 முறை மெல்லும் போது நமக்கு டைஜஷன் வாய்ப்பகுதியிலே நடைபெற்றது. உமிழ்நீரோட கலந்து அந்த உணவு நன்றாக அரைக்கப்படும் போது செரிமானம் வேகமாக நடைபெற்றுட்டே இருக்கும். டயபெட்டிஸ் நோய் வராமல் தடுத்துக்கிட்டே இருக்கலாம். அடுத்து உடம்புல பேட் கொலஸ்ட்ரால் வராமல் தடுக்கலாம். வேகமா சாப்பிடும் போது பேட் கொலஸ்ட்ரால் ஆகும். வேகமா சாப்பிடுறதுனால உடல் பருமனும் அதிகரிச்சுட்டே இருக்கும். அடுத்தபடியாக இரவு நேரத்துல ரொம்ப லேட்டா சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு மலச்சிக்கல் பிரச்சனை வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தபடியாக செரிமான கோளாறுகளும் வருது, தூக்கமின்மை பிரச்சனைகளும் வரும். உணவை சரியான நேரத்துல சாப்பிடும் போதுதான் அந்த டைஜஷன் கரெக்டாக நடைபெறும், தூக்கம் கரெக்டான நேரத்துக்கு வரும், ஸ்லீப்பிங்கும் கரெக்டான நேரத்துக்கு வரும். அதிகாலை 6 மணிக்கு மேல 5 மணிக்கு மேல தூங்குற தூக்கம் எல்லாமே ரொம்ப ஒர்ஸ்டா தான் இருக்கும். நம்ம நினைப்போம் ரொம்ப மிட் நைட்ல படுத்துட்டு அதிகாலையில 10 மணி 11 மணி வரைக்கும் தூங்கணும் அப்படின்னோம்னா உடம்புல அடிச்சு போட்ட மணிக்கு வலி இருக்கும். அது உடலுக்கு ரொம்ப அசதியை கொடுக்கக்கூடியது. இயற்கையாக தூங்கக்கூடிய பழக்க வழக்கங்களை பழகிக்கோங்க. நல்ல சத்துள்ள உணவுப் பொருட்களை ஆகாரமா எடுத்துக்கோங்க. நம்மளுடைய உடலுக்கு என்ன சத்து பொருட்கள் தேவை இருக்குதோ அதுகளை மட்டும் எடுத்துக்கிட்டாலே போதுமானது. அனைவருக்கும் நன்றி. என்சிபி டீமுக்கு நன்றி. கலைச்செல்வி மேடம், கௌரி மேடம் மற்றும் பாஸ்கர் சார், பாலன் சாருக்கு மிக மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். க்ளோசிங் பிரேயர். அசதோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தம் கமய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. Keep it on the raise. Gently open your palm. Thank you. Thank you so much, sir. Thank you. Yes, thank you so much, sir. இன்னைக்கு நம்ம என்ன ஸ்பெஷலா சொல்லணும்னா, தூய தமிழில் ஒரு யோகா வகுப்பை நம்ம எல்லாருமே கவனிச்சோம். சார் கணேசன் சார் சொல்லணும்னா எப்பவுமே அவரோட கிளாஸ் டைம்லயும் அந்த 200 டேஸ்ன்னு சொல்லுவோம். 200 டேஸுமே கிளாஸ்ல வீடியோல அட்டென்ட் பண்ணி எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்லயும் அவர் டீவியேட் ஆக மாட்டாரு. எப்பயாவது அவங்க ஒய்ஃப் தப்பா நினைச்சுக்காதீங்க சொல்றேன் நானு, அவங்க ஒய்ஃப் என்னைக்காவது கதவை திறந்து உள்ள ஏதாவது கூட எடுத்துட்டு போவாங்க. அந்த டீவியேஷன் கூட அவருக்கு இருக்காது. அழகா கிளாஸ்லயே கவனமா இருந்து நல்ல மதிப்பெண்கள் பெற்று யோகரத்னமா ஆயிருக்காரு. இன்னைக்கு நம்ம கவனிச்சதுல முழு பயன் தூய தமிழ் 1. 2வது எந்த யூனிட்டுமே ஏன் செய்யணும் ஏன் செய்யக்கூடாது அதனுடைய பயன்கள் முழுமையாக சொன்னார். முழுமையா. தேங்க்யூ சோ மச் சார். வி ஆர் சோ பிளஸ்ட் டு ஹாவ் யூ டுடேங் சார். வாழ்க வளமுடன் சார். சந்தோஷமா இருக்குங்க சார். காட் பிளஸ் யூ சார். எஸ் சார். அப்படியே ஒருத்தர் ஃபீட்பேக் கொடுத்துருங்களேன். இன்னைக்கு வீடியோல பண்ணவங்களுக்கு எல்லாம் வெரி குட். உங்க பேட்ச்மேட்ஸ் எல்லாரும் வந்திருக்காங்க. ஒருத்தர் அப்படியே ஃபீட்பேக் கொடுப்பாங்க சார். எல்லாருமே மலைச்சு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சார். போய் அப்படியே உட்கார்ந்துட்டாங்க. ஆமா ஆமா, நிறைய டிப்ஸ் சார். என்சைக்ளோபீடியா மாதிரி நிறைய சொன்னீங்க சார். ஹேமகண்ணா மேடம் சொல்லுங்க. தேங்க்யூ சார். வாழ்க வளமுடன். ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்களோட செஷன். எல்லாரும் சொன்ன மாதிரி அப்படியே பிரேக் இல்லாம கண்டினியூஸா சொல்லிட்டே இருந்தீங்க. ஸ்பெஷலி எல்லா ஆசனாஸ் யார் பண்ணலாம் பண்ணக்கூடாது, சில்ட்ரன்ஸ்க்கான அந்த செஷன் எல்லாமே ரொம்ப நல்லா. டோட்டலி இன்னைக்கு ஒரு 1/2 hour சூப்பர்பா இருந்துச்சு. தேங்க்யூ சார். கலைச்செல்வி மேம் சொன்ன மாதிரி நல்லா அந்த பியூர் தமிழ் பேசுனீங்க. அதுதான். ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். தேங்க்யூ வெரி மச். வணக்கம் கணேசன் சார். அருமை, அற்புதம், ஆனந்தம்.
அருட்பெராற்றல் கருணையினால் உடல்நலம் நீண்டாயில் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் பெற்று நீங்களும் உங்கள் அன்பு குடும்பத்தாரும் வாழ்கலமுடன் இந்த என்சிடி மனோரம் வாழ்கலமுடன். சந்தோஷம் சந்தோஷம். அற்புதமா இருந்தது சார். அதாவது உங்களுடைய அனுபவம் பேசுது. ஒவ்வொரு கான்ட்ராடிகேஷன் பெனிஃபிட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்கும் போது உங்களுடைய அந்த அனுபவம் அங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது. வாழ்க வளமுடன் சார். மேலும் மேலும் உங்களுடைய சேவை தொடர வேண்டும். வாழ்க வளமுடன். திவ்யா பேசுறேன் சார். சூப்பரா இருந்தது. நிறைய பெனிஃபிட் கான்ட்ரா எல்லாம் நிறைய சொன்னீங்க. அது இல்லாத பொது கருத்துக்களும் நிறைய சொல்லிருக்கீங்க. சாப்பாடு எப்படி சாப்பிடணும், மென்னு நல்லா சாப்பிடணும், பிஃபோர் 10 மணிக்கு முன்னாடி சாப்பிடணும், ஆஃப்டர் 10 சாப்பிடக்கூடாது, இது மாதிரி நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க. 7 மணிக்கு முன்னாடி சாப்பிட்டோம் அப்படின்னா நோய்களே வராது. சூப்பரா இருந்தது. தேங்க்யூ சார். குட் ஈவினிங் சார். எக்ஸலன்ட் செஷன் சார். தேங்க்யூ சார். வாழ்க வளமுடன். ராஜலட்சுமி மேம், நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஈவினிங் கிளாஸ் அட்டென்ட் பண்ணேன். சார் ப்ரொஃபைல் பார்த்துட்டு தான் வந்தேன். ஆக்சுவலா நிறைய கிளாஸ் எடுத்திருக்காங்கன்னு நினைச்சிட்டு வந்தா இன்னைக்குதான் நம்ம என்சிவில ஃபர்ஸ்ட் கிளாஸ்னு கலைச்செல்வி மேம் சொல்லி தான் தெரியும். ஓகே, பட் அப்படியே தெரியல சார், ஃபர்ஸ்ட் கிளாஸ் மாதிரியே தெரியல. அண்ட் நல்ல கான்ட்ரா இண்டிகேஷன்ஸ், பெனிஃபிட்ஸ் எல்லாம் சொல்லி அழகா கொண்டு போனீங்க. சூப்பர் சார். நல்லா யூஸ்ஃபுல்லா இருந்தது. தேங்க்யூ. டீச்சர் மேடம் அவரு ஆல்ரெடி ஒரு 25 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அது அதான் இருந்தது சார். நம்ம யோக ரத்னா பேட்ச் அப்படிங்கறது இன்னைக்குதான் தெரியும் எனக்கு. ஆமா யோக ரத்னா இப்பதான் முடிச்சிருக்காங்க அப்படிங்கறது. டீச்சர் ட்ரைனிங் சர்டிபிகேட் தான் வாங்கியிருக்காரு. பட் he is already a teacher. ஓகே ஓகே. எஸ், ப்ரொஃபைல்ல பார்த்தேன் சார். எஸ், பட் நல்லா இருந்தது சார். எஸ், தேங்க்யூ. குட் ஈவினிங் மோகன். வளமுடன் சார். ரொம்ப நல்லா இருந்தது சார். ரொம்ப அருமையா இருந்தது சார். வாழ்க வளமுடன் சார். தேங்க்யூ மேடம். சார் சௌந்தர்யா சார். சொல்லுமா சௌந்தர்யா. சார் பெனிஃபிட்ஸ்லாம் நல்லா சூப்பரா இருந்தது சார். நான் நாளைக்கு செஷன் எடுக்க போறேன். ஸோ உங்கள இருந்து பாதி அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார். ரொம்ப தேங்க்ஸ். ஓகே ஓகே, தேங்க்யூ. கணேசன் சார். குட் ஈவினிங் மோகன் ஃப்ரம் வேண்டாம். நல்லா சூப்பரா இருந்தது. எல்லாமே அழகா வார்மப்லயே நல்ல ஆக்டிவ் ஆக்கிட்டீங்க. அப்புறம் ஆசனாஸ், சூரிய நமஸ்கார் எல்லாமே நீங்க எல்லாரும் சொன்ன மாதிரி பெனிஃபிட்ஸ், கான்ட்ரா இண்டிகேஷன்ஸ் எல்லாம் சொன்னதுனால எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. நிறைய டிப்ஸ் வேற கொடுத்தீங்க. தேங்க்யூ வெரி மச். வாழ்க வளர்க்க நச்சுங்க வட்டம் சார். நீங்க என்னைக்கு எடுத்துட்டு போறீங்க? நெக்ஸ்ட் வீக். அடுத்து ஒரு 10 நாள் கழிச்சு. கலைச்செல்வி மேடம் டேட் ஃபிக்ஸ் பண்ணுங்க அவருக்கு. கணேசன் சார். குட் ஈவினிங் சார். ஸ்ரீ கணேஷ் பேசுறேன். எக்ஸலன்ட் கிளாஸ். அதாவது வணக்கம் சார். அதான் உங்களுடைய யோகா எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்படியே உங்க கிளாஸ்ல தெரியுது. நீங்க தயவு செஞ்சு மார்னிங் கிளாஸ் எடுத்துருங்க. 1 hour கிளாஸ், இந்த 1/2 hour கிளாஸ் ஒத்துக்கப்பட மாட்டாது. அதனால ப்ளீஸ் புக் எ ஸ்லாட் இன் ஃபர்ஸ்ட் மார்னிங் செஷன் சார். நல்லா சூப்பரா அவரு எங்கேஜா இருப்பாரு ஸ்ரீ கணேஷ். அவருக்கு ப்ரோக்ராம் இருக்கும். அவரு கிளாஸ் இருக்கும். சரி. அதான் அழகா தூய தமிழ்ல சூப்பரா எடுத்தீங்க சார். எக்ஸலண்டா இருந்தது. வாழ்க வளமுடன் சார். நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். திவ்யா சார். YRP 11 பேட்ச் திவ்யா சார், கணேசன் சார். ரொம்ப அருமையா இருந்தது. இந்த 1/2 மணி நேரம் நல்ல பயனுள்ள நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்தது. எக்ஸலண்டா இருந்தது சார். நிறைய செஷன்ஸ் எடுங்க. நாங்க நிறைய கத்துக்குவோம் உங்ககிட்ட இருந்து. எழுதி நோட் பண்ணி வச்சுக்கிறோம். நிறைய செஷன்ஸ் எடுங்க. ரொம்ப நல்லா இருந்தது சார். தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். வணக்கம். 11ல இருந்து கிருத்திகா சார். புது பெனிஃபிட்லாம் இன்னைக்கு சொல்லியிருந்தீங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். தெரியாத பெனிஃபிட், கான்ட்ராண்டிகேஷன்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணி ஒவ்வொன்றா யார் செய்யணும் யார் செய்யக்கூடாதுன்னெலாம் அழகா மென்ஷன் பண்ணீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். நோட் பண்ணி வச்சிருக்கேன். நான் கிளாஸ் எடுக்கும் போதும் இது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ட்டு. தேங்க்யூ சார். தேங்க்யூ கிருத்திகா.
சார் வணக்கம் சார், ராமூர்த்தி பேசுறேன் சார். ரொம்ப அருமையா சார், பொறுமையா நிதானமா உணவுபூர்வமா உங்க கூட செஞ்சேன். ஏன்னா நீங்க ஒவ்வொரு சூரிய நமஸ்காரம் டைம் கொடுத்து பொறுமையா சொன்னீங்க. அதே மாதிரி ஸ்டெப் எல்லாம் வந்து பொறுமையா நிதானமா செஞ்சோம். கடைசி டைம் செய்ய சொல்ல டைம் கொடுத்து செஞ்சாலும் எங்களுக்கு உணவுபூர்வமா செய்யற மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்லாம ஸ்ரீராம்குமார் சார் சொல்ற மாதிரி தூய தமிழ்ல பொறுமையா நிதானமா கிளாஸ் சொல்லி கொடுத்தீங்க. யார் யார் செய்யலாம், யார் யார் செய்யக்கூடாது, இதோட பெனிஃபிட் எப்படி செஞ்சா எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு பொறுமையா நிதானமா சொல்லி கொடுத்தீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்த செக்ஷனு. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இப்ப இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சுக்கிறோம் நான் ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப வாழ்த்துக்கள் சார், வாழ்க வளமுடன் சார். நன்றி சார், தேங்க்யூ. சார் குட் ஈவினிங் சார். கணேசன் சார், நான் வெளியில இருக்கேன் சார், அதனால வீடியோ ஆன் பண்ண முடியல. ஆனா கேட்டுட்டு தான் இருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தெரிஞ்சது சார் கிளாஸ் எடுக்கும் போது. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நாளைக்கு நம்மளோட என்சிவி 21 டே டிரான்ஸ்ஃபர்மேஷன் சேலஞ்ச் பண்றாங்க. மார்னிங் 5:15 to 5:45 AM டெய்லி இருக்கு. 21 டேஸ். முடிஞ்சவங்க கலந்துக்கோங்க. வெளியில நீங்க போய் கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சார்ஜஸ் வந்து அதிகம். என்சிவி வந்து நம்மளுக்காக வந்து கம்மி ரேட்ல கொடுக்குறாங்க. ஸோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாரும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாருமே யோகா டீச்சர்ஸ், நிறைய கிளாஸ் எல்லாம் எடுக்க போறீங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நெக்ஸ்ட் நீங்க யாருக்காவது எடுக்க போகும்போது இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ எல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம் இந்த யோகா ஃபீல்ட்ல இருக்கவங்களுக்கு. ஸோ கண்டிப்பா வந்து நம்மளோட ஹெல்த், டைம் மேனேஜ்மெண்ட், ரிலேஷன்ஷிப் அதை பத்தி தான் பேச போறாங்க. ஸோ கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வெரி மச். மீட்டிங் எஸ் ரங்கநாத் சார், வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? பாருங்க ரங்கநாத் சார் இல்லையா? போஸ்ட் பாஸ்கர் நாராயண். போஸ்ட் ராமூர்த்தி இல்ல சார். ரங்கநாதன் ஓகே, சார் எனிவே ஹோஸ்டா இருக்காங்க. சரி, ஓகே வைண்ட் அப் பண்ணிக்கலாம் சார். ஆல்ரெடி 6:40 ஆயிடுச்சு. ஸோ தேங்க்யூ கணேசன் சார். தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் எக்ஸலண்ட் செஷன். தேங்க்யூ என்சிபி டீம். தேங்க்யூ டு ஆல் பார்ட்டிசிபென்ட்ஸ். வைண்ட் அப் பண்ணிக்கலாம். மேடம். தேங்க்யூ என்சிபி டீம். தேங்க்யூ சார்.